ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வேற கண்ட்ரி நோபல்மன் பிரின்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் கதைக்கு அது பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம கதையில மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அப்படின்னா தான் உங்களுக்குமே ஈஸியா புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 3. இன்னும் 3 days கழிச்சு உன் ஷெடியூல் நீ ஃப்ரீயாக வச்சுக்கோ. நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்குன்னு பெருசியா கேட்குறா. நம்ம லவ் பண்ணி 1 மாசம் ஆக போதுப்பா, அதுக்கான ஆனிவர்சரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இனிசுக்கா உனக்கு இந்த மாதிரி ஒரு சைடோ இருக்குதா? 1 மாசத்துக்குலாம் யாராச்சும் ஆனிவர்சரி கொண்டாடுவாங்களா அப்படின்னு அவ கேட்கவும், நம்ம யார்கிட்டயும் மாட்டிக்கிடாம ஒவ்வொரு நாளும் இருக்கிறதே பெரிய விஷயம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவ கேட்காம போகவும் நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, சரி ஓகே 3 நாள் கழிச்சு நான் ஃப்ரீயா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கோம். ஸ்காட்டும் ஹாஸ்கியும் வரவும் இவங்க சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க. ஸ்காட் முக்கியமான விஷயம்னா டக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி பெர்ஷியா சொல்றா. லேடி பெர்ஷியா அவங்க வந்துட்டாங்க, நீங்க சீக்கிரம் வந்தாகணும் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு பிரின்சஸ் சார் சொல்லவோ, செபஸ்டியன் காரை எங்கேயே நிப்பாட்டு, 3 நிமிஷத்துக்குள்ள என்ன வரவேற்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. வேற லெவல்ல அவளை மரியாதையோட வரவேற்கிறாங்க. ஸ்காட் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் சொல்வேன்னு மட்டும் எதிர்பார்க்காத. எனக்கு போர் அடிக்கிற டைம்ல நான் உன்னை கூப்பிடுவேன், நீ எனக்கு ஜோக் சொல்லணும். அந்த ஜோக் போரிங்கா இருந்தா நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு அவ சொல்லவும், எலியோட புத்துக்குள்ள எலிஃபண்ட் எப்படி போகுன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே டக்குனவா அடிக்கிறா. நான் ஜோக்கிய சொல்லி முடிக்கலையே நம்ம கேட்கவும், நீ இருக்கிறதே எனக்கு போரிங்கா தான் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. வெல்கம் பேக் பிரின்சஸ் சார் அப்படின்னு சொல்லி பெர்ஷியா வந்து நிக்கவும், இன்னும் அப்படியே டால் மாதிரியே தான் இருக்கிற பெர்ஷியா அப்படின்னு வா முடிய பிடிச்சி இழுத்து பாக்குறா. பிரின்சஸ் சார் என்னாச்சு அப்படின்னு வா கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு வா சமாளிக்கிறா. பிளாக் டாகிஸ் என்ன வரவேற்காம இருக்கீங்க அப்படின்னு வா கேட்கவும், எங்க எதிரி கண்ட்ரி பிரின்சஸ நாங்க ஏன் வரவேற்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யார் என்ன மதிக்கிறாங்களோ இல்லையோ நீ மதிப்ப இனுசோக்கா அப்படின்னு வா சொல்றா. உன் கனவுல கூட அது நடக்காது, என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து அப்படி பேசுவா அப்படின்னு ஹீரோ அடிக்க போகுவோம். பெர்ஷியாவும் நீயும் டேட்டிங் பண்றீங்க தானே அப்படின்னு வா கேட்கவோ, டக்குன்னு நம்ம ஹீரோ நிப்பாட்டி தான். இனுசுக்கா ஏன் நிறுத்திட்டான்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன வளருது அப்படிலாம் இல்லையே நம்ம ஹீரோ சொல்லவும், பையன் கிட்ட போட்டது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. உனக்கு எப்படி தெரியும்? ஐ மீன் அப்படிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். எவிடன்ஸாவா அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கா. இனுசுக்கா எப்படி கீழே விழுந்தான்? பிரின்சஸ் சாரோட உடம்ப பார்த்தே அவன் மயங்கிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. இது வெளியே தெரிஞ்சா பெர்ஷியாக்கு தான் பிரச்சனையாயிரும். என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் எது சொன்னாலும் இனிமே நீ அதை கேட்கணும், இல்லைன்னா இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சார் மிரட்டுதா. வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் ஷோல்டர் வலிக்குது நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அதை அமுக்க ஆரம்பிக்கிறான். பிரின்சஸ் சாரோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலதான் நம்ம ஹீரோக்கு அவளை பிடிச்சிருக்கு போலன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இனுசுக்கா எந்திரா அப்படின்னு சொல்லி ஹாஸ்கி நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறா. பிரின்சஸ் சாருக்கு சைஸ் பெருசா இருக்கு, அழகா இருக்காங்கிறதுனால இனுசுக்கா நமக்கு துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆளுங்க யோசிக்கிறாங்க. இந்த விசில் இதை நான் 3 தடவை அடிப்பேன், நீ அதுக்குள்ள எங்க இருந்தாலும் வரணும், இனிமே நீ எனக்கு ஒரு நாய் மாதிரி நடந்துக்கிடணும் அப்படின்னு வா சொல்லவும், ப்ளீஸ் இந்த விஷயத்தை விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டி போட்டு கேட்கவும், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, எனக்கு ஒரு பிளாக் டாகில இருக்கிற ஒரு நாயை வளர்க்கணும்னு ஆசை, சோ நீ எனக்கு நாயா இருந்தா மட்டும் போதும், இல்லைன்னா அந்த போட்டோ வெளியே போகும் அப்படின்னு பிரின்சஸ் சார் சொல்லவும், இந்த உலகத்தையே மாத்திர ஸ்ட்ரென்த்துக்கு தான் நான் ஏன் பண்றேன்னு பெர்ஷியா சொல்லியிருப்பா. இது வெளியே தெரிஞ்சா ஸ்கூலை விட்டு அவளை அனுப்பிடுவாங்க, அவ கனவே போயிருமே அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். நீயும் ஒரு பையன் தானே, உனக்கோ பெரிய சைஸ் இருக்கிறவங்கள தான் பிடிக்குமோ இனுசுக்கா அப்படின்னு சொல்லி பெர்ஷியா கேட்கறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ பேசவும் விசில் சவுண்ட் கேட்குது. நான் இப்போ போயாகணும், இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிடுதான். சீக்கிரம் டாகி என் ரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு வா சொல்லவும், நான் உன்னை தூக்கிட்டு போனா சீக்கிரம் போயிடலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஒரு டாகி, சோ டாகி மாதிரி தான் நடந்துக்கிடணும். என்ன டாகி எலும்பு துண்டு பிடிக்கலையா, அப்ப இந்த போட்டோ வச்சுக்கிடுதியான்னு கேட்கவும் ஹீரோ ஃபாஸ்டா ஓடுதான். இனுசுக்கா நமக்கு துரோகம் பண்ணி எதிரி கண்ட்ரி கூட சேர்ந்துட்டான், துரோகம் பண்றவங்களுக்கு என்ன நடக்கும் நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லி மாறு சொல்றான். இனுசுக்காக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பெர்ஷியாவும் வருத்தப்படுறா. இனுசுக்கா ஏன் இப்படி ஓடி வரான்னு கேட்கவா, அச்சோ டாக் மோட்லயே இருக்கிறானோ. பெர்ஷியா பிரின்சஸ் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள திரும்பவும் விசில் சவுண்ட் கேக்குது. எனக்கு மான் கறி சாப்பிடணும் போல இருக்க, மான வேட்டையாடிட்டு வா அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோக்காக பெர்ஷியாவும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இனுசுக்கா என்னாச்சு, என்ன கோலம் இது அப்படின்னு பெர்ஷியா கேட்கவும், இந்த விஷயத்தை எப்படி அவ கிட்ட சொல்றதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. நீ இந்த மாதிரி கிடையாது இனுசுக்கா, யார்கிட்டயும் தோத்து போக மாட்டியே, எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டல்ல அப்படின்னு பெர்ஷியா சொல்றா. திரும்பவும் விசில் சவுண்ட் கேட்கவும், நீ இப்ப போகணும்ல, போயிட்டு வா, பத்தி நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம ஆனிவர்சரி அன்னைக்கு என்ன தனியா மட்டும் இருக்க விட்டுறாது சரியா அப்படின்னு பெர்ஷியா சொல்றா. நம்ம எதுவுமே சொல்லாம பெர்ஷியா நம்மள புரிஞ்சுக்கிட்டா. சரி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். சும்மா என் டாகியை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சார் சொல்லவும், ஓ அப்படியா நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். இனுசுக்கா என்னப்பா இப்படி மாறிட்டா, நம்ம பிரின்சஸ் சார்னா சும்மாவா, இவன் உண்மையிலேயே ஒரு கோலை தான் எல்லாரும் பேசுறாங்க, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, இவளோட வீக்னஸ் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு இவளை பிளாக்மெயில் பண்ணி எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ திங்ஸ் எல்லாம் ஹாஸ்டல்ல விட்டு வெளியே எடுத்து போட்டாங்க. எதிரி கண்ட்ரிக்கு நாய் வேலை பாக்குறவனுக்குலாம் இங்க இடம் கிடையாது. உன்னை நாங்க துரோகின்னு தான் நினைச்சா, ஆனா நீ ஹாசுகிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இனுசுக்காவை மிரட்டுற மாதிரி அவ ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கா. இனுசுக்கா நமக்கு துரோகம் பண்ணலன்னு ஹாசுகி தான் சொன்னா. சோ இப்போதைக்கு நாங்க உன்னை சும்மா விடுறோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க போறாங்க. ஹாசுகி என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ்
தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். காலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடு, எனக்கு ஓட்டி விடு, இது நல்லாவே இல்ல, இந்த 2 பேர் கூடயும் ஃபைட் பண்ணி அவங்கள தோக்கடி அப்படின்னு நம்ம ஹீரோவை வச்சு செஞ்சுட்டு இருக்கா. இப்ப கோவப்படக்கூடாது, இவளோட வீக்னஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அவ எல்லா விஷயத்திலயுமே ஜீனியஸா தான் இருக்கா, ரொம்பவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கா. நம்ம ஹீரோவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ எதையோ பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், பசிக்குதுன்னு சொன்னல அங்க போய் சாப்பிட வேணாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் வேணா டக்குன்னு திரும்ப அப்படின்னு வா சொல்றா. பெர்சியாவை பார்த்து தான் அவ அப்படி நடந்துக்கிட்டா. ஆனா நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணல. பிரின்சஸ் சார் கூடவே திரும்பவும் நான் ரோம ஷேர் பண்ணுவேன் எதிர்பார்க்கல அப்படின்னு பெர்சியா சொல்றா. ஆமான்னு சாரும் சொல்றா. இவங்க ஆனிவர்சரிக்கு முந்தின நாள் வந்துருச்சு, பிரின்சஸ் சாரை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். பெர்சியா கேட்கவோ சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நானும் பிரின்சஸ் சாரோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒன்னா விளையாடி இருக்கோம் அப்படின்னு வா சொல்றா. திரும்பவும் விசில் சவுண்ட் கேக்குது. எப்ப நான் பெர்சியா கூட பேச ஆரம்பிச்சாலும் இவ ஏன் விசில் அடிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கிளம்ப பக்கவோ பெர்சியா அவன் கையை பிடிச்சி இழுக்கிறா. பெர்சியா சோகமா அமைதியா இருக்கிறா. பெர்சியா எம்மள கோவப்படுறதும் நியாயம், சீக்கிரமே நான் இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்களோட ஆனிவர்சரி டேவும் வருது. பிரின்சஸ் சார் பிரின்சிபல் ஆபீஸ்க்கு வரவும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபேக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவ வர நேராகும், அதுக்குள்ள அவர் ரூம்ல ஏதாச்சும் கிடைக்கான்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிட்டு இருந்தா. ஒரு பிரின்சஸ் ரூம்குள்ள இப்படி வர்றது தப்பு இல்ல, ஃபேக்கான அனௌன்ஸ்மெண்ட்க்குலாம் நான் ஏமாறுவேன்னு நினைச்சியா? ஓ ஒளிஞ்சிட்டு இருக்கியா? நம்ம கண்ணா பூச்சி விளையாடணுமா? இங்க தானே இருக்க அப்படின்னு சொல்லி பெட் கடியில டேபிள் கடியிலன்னு பாக்குறா. அதுக்குள்ளதான் இருப்பான்னு இப்ப திறந்து பார்த்தா அங்கேயும் நம்ம ஹீரோ இல்ல. ஒரு வேலை அவன் அப்படின்னு கண்ணாடியை திரும்பி பாக்குறா. இங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எப்படின்னு வா கேட்கவோ கோ இன்சிடென்ட்ஸ்ல தான் கண்டுபிடிச்சேன், நீ வரவோ ஜன்னல்னு நினைச்சு கண்ணாடியில போய் முட்டினதுல அது ஓபன் ஆயிடுச்சு. உள்ள என்ன கண்டுபிடிச்சிருக்கன்னு நினைக்கிற? பெர்சியாவோட போட்டோ. பெர்சியாக்கு மத்தவங்களுக்கு பிரின்சஸ் சார் இப்படி பண்றது தெரிஞ்சா என்ன ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஒண்ணு என்னோடது இல்ல அப்படின்னு வா சமாளிக்கவும். அப்ப நான் இதை எடுத்துக்கிடவா நம்ம ஹீரோ கேட்கறான். இது என்னோட கலெக்ஷன் அப்படின்னு வா வாயை கொடுத்து மாட்டிக்கிறா. பிரின்சஸ் சார் இப்படி பண்றாங்க, ஒரு பொண்ணு லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வாய மோடு, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவ எனக்கு ரொம்பவே ப்ரெஷியஸ். ஆனா திடீர்னு நீ வந்து என்கிட்ட இருந்து அவளை பறிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா என்னால அதை ஏத்துக்கிட முடியாது, ப்ளீஸ் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கும்போது பெர்சியா உள்ள வர போறா. அவ்வளவுதான் போச்சு, பெர்சியா கிட்ட நான் மாட்டிக்கிட போறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சார் உட்காரவும், அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுக்காத, அவளை கொஞ்சம் சமாளி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் சார் அவளை உள்ள வர விடாம தடுக்கவும், எதையும் மறைக்கிறீங்களான்னு கேட்கவும் இல்லையே அப்படின்னு பா சொல்றா. பெர்சியா உள்ள வந்துருதா, உண்மையிலேயே உள்ள எதுவும் இல்ல, போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மறைச்சு வச்சுட்டான்னு பா புரிஞ்சுக்கிட்டா. இங்கேயோ ஸ்பெஷலா கிளம்பிட்டு இருக்கியோன்னு சார் கேட்கவும், ஏன் திடீர்னு இப்படி கேட்கறீங்கன்னு வா கேட்கறா. நீ திரும்ப வர மாட்டியோன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் சார் சொல்லவும், என்ன பேசுற, என்னானாலும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன், ஏன்னா நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆச்சே, நான் எப்படி சார் உன்னை விட்டு போவேன்? அச்சோ சாரி பிரின்சஸ்ன்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், என்னை யாரும் சாருன்னு கூப்பிட மாட்டாங்க, பட் நீ எனக்கு ஸ்பெஷல், அப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பா சொல்றா. நான் ஒரு முக்கியமான ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், பிளான் பண்ணிருக்கேன், சோ போயிட்டு வரேன் அப்படின்னு பெர்சியா அங்கிருந்து கிளம்பிட்டா. எவ்வளவு நேரம் இங்க இருக்கிறதா இருக்கிற, என் கலெக்ஷன்ல நீ எதையோ திருடலையேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். ஆமா எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு வா கேட்கறா. அவ இதை கண்டுபிடிச்சிட்டா நான் எப்படி உன்னை பிளாக்மெயில் பண்றது, அது போக மனசுல இருக்கிற ஃபீலிங்கை வெளியே சொல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்காக இல்ல பெர்சியாக்காக இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லாம இருக்கேன், ஆனா உங்க லவ்வை நான் ஏத்துக்கிட மாட்டேன், உன்னை இப்போதைக்கு மன்னிச்சு விடுதேன் பெர்சியாக்காக அப்படின்னு வா சொல்றா. ஆனிவர்சரி அன்னைக்கு கரெக்டா பெர்சியாவை போய் நம்ம ஹீரோ மீட் பண்றான். சாரை பத்தி ஏன் கேட்டேன்னு கேட்கவும் சும்மா தான் நம்ம ஹீரோ சொல்றான். உன் வயசு பசங்க இந்த மாதிரி பெரிய சைஸுக்கு ஆசைப்படுவாங்க தான், எனக்கு தான் சின்னதா இருக்கு அப்படின்னு வா பேசிட்டு இருக்கவும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆமா இது நான் கொடுத்த செயினாச்சே, இது எப்படி ஒன்னா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை தூரப்போட எனக்கு மனசு வரல, சோ நான் இதை ஒட்ட வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த நான் கண்டுக்கிட மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு பிரின்சஸ் சார் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிரின்சஸ் சாருக்குமே பெர்சியாவை ரொம்பவும் பிடிக்கும். ஆனா நம்ம ஹீரோ கூட அவ இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் எப்படியாச்சும் பிரேக்கப் பண்ணி விட்டுணும்னு சொல்லி சார் நம்ம ஹீரோவா அந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா பிரச்சனைகள் இன்னும் முடியல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவும் சூப்பராகவும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.